வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வெண்டைக்காவை முழு காயை கழுவிட்டு நல்ல ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் வெட்டி வச்சுக்கிட்டு வெறும் சட்டியை காய வச்சு இந்த வெண்டைக்காவை அதில் தட்டி வதக்கணும். நல்லா இந்த வெண்டைக்காய் வதங்கிருச்சு. ஆனால் அந்த சட்டி கருப்பாக ஆயிடுச்சு. லேசாக ஊற வச்சு தேய்ச்சி கழுவிட்டா போயிடும். இந்த பையை காய வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூனு கடுகு, ஒரு 3 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயமும் வெட்டி இதோட சேர்த்துக்கணும். தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு பல்லாரி அரைச்சி வச்சுருக்கேன், இந்த பல்லாரியும் இதோட சேர்த்து வச்ச வெண்டைக்காயும் இதோட சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூனு கறி மசாலா பவுட்ரு, புளிக்குழம்பு மசாலு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளியை நல்லா ஊற வச்சு இந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சிக்கணும். ஸ்பூனு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச தேங்காவையும் இதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 3/4 ஸ்பூனு வெந்தயத்தை போட்டு பொடிக்கணும். வெந்தயம் பொடிச்சதும் அது கூட கருவேப்பிலும் சேர்த்து அப்படியே பொடிச்சு இதில் எண்ணெயில் குழம்புல ஊற்றி 1/4 ஸ்பூனு காய்பொடி இதோட லேசாக சேர்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.